பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவனோட வார்த்தை. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சொல்கிறீங்க, எங்கள் ஜெபத்துக்கு தேவனை பதில் கொடுக்கவே இல்லை, நான் இத்தனை வருஷம் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது நாங்கள் கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனாலும் ஒரு காரியம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் பேரன் இருக்கிறான், அவனு இப்போ புல்லெட்டு கேட்குறான். புல்லெட்டு இப்போ நான் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கையோ காலோ ஏதாவது ஆகும், ஏதாவது ஆபத்தாகும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த வண்டி வாங்கி கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். தேவனே உங்கள் சித்தம் இருந்தால் அதை வாங்கணும், இல்லைன்னா வேண்டாம். அப்போ தேவனே சொல்லுவார், அதை நீ இப்போ வாங்கி கொடுக்காதே, ஏன்னா அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தேவனும் எங்களுக்கெல்லாம், எங்கள் பொண்ணுக்கானாலும் எனக்கானாலும் தேவன் அப்படி பேசி கொண்டு இருக்கிறார். அதனால் அவன் என்ன பண்ணான், ஆத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறான், கோவப்படுறான் எங்களை மேலே, ஏன்னா அந்த புல்லெட்டு வேணும் அப்படின்னு ஆனால் தேவனு சித்தம் இல்லை. இப்போது வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனையில் முடியும். அதனால தான் தேவனை நம்ம ஜெபத்துக்கு கூட தேவனை தாமதம் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த காரணம் என்ன தடை இருக்கோ, தேவனே ஏன் இப்படி தடையாகுது, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அந்த காரியங்கள் ஏற்ற வேளையில் தேவன் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். யோசேப்பு நம்ம பார்க்குறோம். அது யோசேப்பை பார்க்கும்போது கர்த்தர் அவரோடு இருந்தார். யோசேப்பு எத்தனை வருஷம் செரசாலில் இருந்தார், எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த யோசேப்பு அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவரோடு இருந்தார். யோசேப்பு செய்த ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நிறைவேற்றி கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் நம்ம தேவன் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்றது அது புரிந்து கொள்ளுங்கள். எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்தாலும் அந்த காரியம் நடக்கும். ஆனால் விசுவாசம் நம்மளுக்கு இருக்குது. நம்ம தேவனால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அப்போது வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். அவனு ஒளியை கர்த்தருக்கும் ஒப்புவித்து, அப்போ நம்ம ஒளியை என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு ஒப்புவித்தணும். அவனு மேலே நம்பிக்கையாக இரு அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் மேலே, அவர் ஒளியில் நம்ம நடந்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தரை பாதத்தில் காத்திருங்க. 7வது வசனத்தை கூட பாருங்கள், கர்த்தரையை நோக்கி அமர்ந்து அவருக்கும் காத்திரு, காரிய சித்தம் உள்ளவன் மேலும் தீவினைகளையும் செய்கின்றார், மனுஷன் மேலேயும் எரிச்சல் ஆகாது அப்படின்றது. அப்போ கர்த்தரையை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்போ அப்படி காத்திருக்கும் போது காரிய சித்தி கர்த்தராலே வரும் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தைப்படி ஏற்ற காலத்தில் உங்கள் தேவைகளெல்லாம் தேவனை சந்திப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள் மேலே தேவா உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. தேவனே அவங்க ஜெபங்கள் கேட்குறீர், பதில் கொடுக்குறீர் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே அவங்க தேவைகளெல்லாம் நீ சந்திங்க ஆண்டவரே. அது மாத்திரமில்லைப்பா, இன்றைக்கி அவங்க வெட்டிங் டே கர்த்தாவே இருந்தாலும், பிறந்த நாள் இருந்தாலும் சுவாமி, நல்ல காரியங்கள் ஏதாவது அவங்க செய்தால் கூட அவங்க காரியங்களை கர்த்தர் நீர் கூட இருந்து அவங்கள பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.